மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் வசந்த உற்சவ விழா. பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்பு. மதுரை அருள்மிகு கூடல் நகர் பெருமாள் கோவிலில் பங்குனி மாத வசந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. மதுரை அருள்மிகு கூடல் நகர் பெருமாள் கோவிலில் பங்குனி மாத வசந்தோற்சவ திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இதனையொட்டி பெருமாளுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனை நிகழ்வில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் 47வது திவ்ய தேசமானதும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதுமான மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் நடைபெற்று வரும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான பங்குனி வசந்தோற்சவம் 30 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் பங்குனி மாத வசந்தோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி துவங்கியது. விழாவையொட்டி பெருமாள் புறப்பாடு, நித்யோத்சவம், ஸ்ரீ தாயார் ஊஞ்சல் சேவை போன்றவை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக நடந்த வசந்தோற்சவ விழாவில் உற்சவர் தாயாருடன் எழுந்தருளிய பெருமாளுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பழங்கள், தேன் என பல்வேறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பான அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு சந்தன அலங்காரத்தில் எழுந்தருளிய தாயார்களுடன் கூடிய பெருமாளுக்கு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.